நீ சுரும்பு கோலம்லாம் போடுறா, கார்த்திகை இன்னொன்று குழம்புற, செங்காமட்டெல்லாம் அரைச்சி வச்சிருக்கா. நம்ம வீட்டில் என்ன செஞ்சிருக்குன்னு தெரியலையே. பாத்தியா, தெரு கூட கூட்டவே இல்லை, தூங்குதுப்புல இருக்கு. என்னதான் தென்மமோ. ஏய் ஏந்திரி, எல்லார் வீட்லயும் குழம்பு விட்டாங்க, நீ மட்டும் தூங்கிட்டே இரு. வயசான காலத்துல நானா போய் பெரிய குழம்புலாம் போட முடியும் கார்த்திகைக்கு? ஐயோ சவுண்டே இருமா, நானே போய் போடுறேன். பிளான் சக்சஸ். பக்கத்து வீட்டு ஐஸ் குட்டி பெரிய கோலமா போட்டிருக்கா. செங்காமட்டெல்லாம் இழைச்சி அது கலரிட போறாப்புல இருக்கு. நீ இருக்கிறிய இப்பதான் கூட்டவே ஆரம்பிச்சிருக்க. எப்ப முடிக்க போறியா, எப்ப விளக்கேத்த போறாங்க? நல்லா பெருசா நல்லா அகலமா போடு. நம்ம வீட்டு குழந்தை பெஸ்டா தெரியணும். அவ பெருசா தாமரை போட்டா, மயில் போடுறான். விளக்கெல்லாம் பார்த்தா அப்படி கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. நீ பார்த்தா எப்படி போடுற தெரியுமா? அவளை விட பெருசா போடுற. விளக்கெல்லாம் அப்படியே பிரம்மாண்டமா இருக்கணும். கார்த்திகை தீப வாழ்த்துக்கள் எழுதுற, எழுது. எல்லாரும் தீபாவளி பொங்கல் தான் எழுதுவாங்க. புதுசா இருக்குமா? புதுசா இருக்கு. போதுமா? அவ ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு அவ பெரிய குளமா போட்டிருக்கா. அதுக்கு இது சுமார் தான். பேச பேச எனக்கு வெறுப்பா இருக்கு. அப்படி அந்த அக்கா என்ன கோலம் தான் போட்டிருக்காங்க, வாங்க பாக்கலாம். இதான் பெரிய குளமா? இதுக்கு தான் எதுக்கு பெரிய குளமா போடு, எல்லா வீட்லயும் குளம் போட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஐசு, நான் வரப்ப நீ பெரிய குளம் தானே போட்டுட்டு இருந்த. கலர் எல்லாம் அடிக்கிற மாதிரி எடுத்து வச்சிருந்த. நான் எப்ப பெரிய கோலம் போட்டு நீங்க பாத்தீங்க? செங்காங்கல்லு பாப்பா எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருந்துச்சு. கைய மேல தூக்கி தலைய சீவுறதுக்கு பயந்துகிட்டு தலைய சீவாம இருக்க 2 நாளா இந்த குளூர்ல. இதுல நான் குனிஞ்சு நிமிந்து இவ்வளவு பெரிய கோலம் போட போறேன்னா? என்னம்மா அவங்க இதை போட்டாங்க இவங்க இதை போட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இருக்கு உங்களுக்கு. இன்னும் போலையா நீங்க? குமர பத்தியா எப்படி சிலிப்பிட்டு போறான்னு.